எல்லாம் ஊருக்கு கிளம்பி வந்து நம்ம வீட்டில் மண்ணில் சம்மணம் ஊற்றி உட்காந்து குண்டால பழைய கஞ்சியை ஊற்றிய பழைய கஞ்சியோட சேர்த்து பழைய மீன் குழம்பு இருக்குல்ல, அதை சாப்பிட்டு ஒரு வத்தலை கழிக்கும் போது மனசு எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கோ அதை விட மகிழ்ச்சியா நேற்று வெளியான யூபிஎஸ்சி தேர்வு முடிவுகள் இருக்கு. அகில இந்திய அளவுல 2வது இடம் வந்தவங்க நம்ம மதுரை வாடிப்பட்டியை சேர்ந்த ராஜேஸ்வரிங்கிற ஒரு பெண்ணு. Deputy collector? Yes sir, I'm undergoing training sir. So you must have picked up what? இவ்வளவு மகிழ்ச்சி. அவங்க இதுக்கு முன்னாடியே குரூப் எக்ஸாம்ல பாஸ் ஆகி டெப்டி கலெக்டரா ட்ரெயினியா இருக்கிறாங்க. இது உங்களுடைய 5வது அட்டெம்ப்ட் யூபிஎஸ்சி. நம்ம சொல்றோம்ல, தோத்துட்டா கவலைப்படாத, மறுபடியும் முயற்சி பண்றான். 5வது தடவை முயற்சியில அகில இந்திய அளவு 2வது இடம். அதே போல சகோதரர் ராஜா மோதி. Please do. You have done something. அந்த மனுஷன் 3வது முயற்சி, அகில இந்திய அளவுல 7வது இடம். இதுவரைக்கும் தமிழ்நாடு இந்திய அளவுல முதல் 10க்குள்ள வந்தது 2015ங்கிறாங்க, முதல் 3க்குள்ள வந்தது அதுக்கு முன்னாடி 2010ங்கிறாங்க. இந்த வருஷம் நிறைய பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிறாங்க. காஞ்சிபுரத்துல இருந்து ஒரு சகோதரர் அவ்வளோ நெகிழ்ச்சியா சொன்னாங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை இருக்கு, ஆனா இன்னைக்கு நான் யூபிஎஸ்சி பாஸ் ஆயிருக்கேன் அப்படின்னு ஒரு சொல்ல பார்க்குறப்ப நிறைய பேர் நம்ம ஊர்ல இருந்து குடிமைப்பணியில தேர்வாகி அவங்களாம் சொல்றாங்க, நான் ஒரு நேர்மையான அதிகாரியா இருப்பேன் அப்படின்னு வாடிப்பட்டி ராஜேஸ்வரி அப்பா சொல்றாரு. ஒரு நேர்மையான அதிகாரியா மக இருப்பான்னு சொல்றாராம். பார்க்குறப்ப எல்லாரும் ஒரு கனவுகளை நோக்கி வெறித்தனமா ஓடுங்க. எத்தனை அட்டெம்ப்ட் அடிச்சாலும் சரி, அது எந்த இலக்கா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஜெயிப்போம். மனசார இந்த கஞ்சியை குடிச்சுக்கிட்டே இந்த நல்ல தகவலை உங்கள்கிட்ட பகிர்ந்ததில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி.